புதுச்சேரி தாகூர் கலை கல்லூரிக்கு கல்வி சுற்றுலா வந்த அரசு பள்ளி மாணவர்கள் கல்லூரியில் வளர்க்கப்படும் பறவைகள் மற்றும் மூலிகை செடிகள் மரங்கள் குறித்து அவற்றின் பயன்பாடுகள் மற்றும் மருத்துவ குணங்கள் பற்றி தெரிந்து கொண்டனர். புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி முதல்வராக சசிகாந்த் தாஸ் பொறுப்பேற்றவுடன் கல்லூரிக்கு பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்து வருகிறார். உள்கட்டமைப்பு வசதி, மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீர், சுத்தமான காற்று உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு வசதிகளையும் செய்து வருகிறார். மேலும் இந்த கல்லூரி வளாகத்தில் முயல், கோழி, வாத்து உள்ளிட்ட பறவைகள் வளர்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கற்பூரவல்லி, கருந்துளசி, கீழா நெல்லி, புன்னை மரம், நாகலிங்கம், தூங்கு மூஞ்சி, கரிவேலம், மலைவேம்பு உள்ளிட்ட பல்வேறு மூலிகை மரங்களும் மூலிகை செடிகளும் வளர்க்கப்பட்டு பசுமை நிறைந்து ரம்யமாக காட்சியளிக்கும். இந்த பசுமை மூலிகை மரங்களை புதுச்சேரிக்கு வரும் பல்வேறு சுற்றுலா பயணிகளும் இந்த கல்லூரிக்கு வருகை புரிந்து பார்த்து வருகின்றனர். இங்குள்ள செடிகள் மற்றும் மரங்களில் QR கோட் மூலம் ஸ்கேன் செய்தால் ஒவ்வொரு தாவரங்களின் பயன்பாடுகளையும் அதன் மருத்துவ குணங்களையும் பற்றியும் தெரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் தாகூர் கலைக்கல்லூரியில் உள்ள மூலிகை மரங்களை புதுச்சேரி தில்லைவாடி வள்ளியம்மன் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 175 பேர் இன்று கல்லூரிகளில் உள்ள மரங்களை சுற்றி பார்த்து மூலிகை மரங்களில் பயன்பாடுகள் மற்றும் அவர்களின் மருத்துவ குணங்களை தெரிந்து கொண்டனர். இந்த வகையில் தாகூர் கலைக்கல்லூரியில் உள்ள மூலிகை மரங்களை புதுச்சேரி தில்லைவாடி வள்ளியம்மன் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 175 பேர் இன்று கல்லூரிகளில் உள்ள மரங்களை சுற்றி பார்த்து மூலிகை மரங்களின் பயன்பாடுகள் மற்றும் அவற்றின் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொண்டனர். மேலும் கல்லூரியில் வளர்க்கப்படும் காளான்கள் குறித்தும் கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறினார். மேலும் ஒவ்வொரு தாவரங்களின் பயன்பாடுகள் மற்றும் மருத்துவ குணங்களை பற்றியும் மாணவர்கள் தெரிந்து கொண்டனர். இது குறித்து மாணவர்கள் கூறும் பொழுது, இது போன்ற ஒரு கல்லூரி புதுச்சேரியில் இருக்குமா என்று தற்போதுதான் தெரிந்து கொள்வதாகவும், இங்கு உள்ள மரங்கள் மற்றும் மூலிகை செடியில் பார்க்கும்போது தனக்கும் இது போன்று உருவாக்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். Oyster mushroom. This is known as oyster mushroom. Okay, the biggest size of mushroom you can see. Okay, I just wanted to show to all of you so that you can also start learning it. You are learning lesson is it. So if you start doing it, then this will be the wonderful thing you can create. You can